Praise the Lord. Hallelujah. இந்த அருமையான முதல் தேதியின் அதிகாலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை தான் இந்த கால வேளையில உங்கள் முன்னும் நான் வைக்க விரும்புகிறேன். தேவன் இந்த வசனத்தை கொடுத்தபடினால இதை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாய் படிக்கும் போது இரட்டச்சனையான பலன் வரும். ஆமென். அடுத்தது இரட்டச்சனையான சுதந்திரம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது சந்தோஷப்படுவீர்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இங்கே 2 காரியங்கள் 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான பலன் வரும். இரட்டிப்பான பலனை கர்த்தர் இந்த 8வது மாதத்துல தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் இரட்டிப்பான பலனை தேவன் கொடுத்தார். ஒன்று, அவனை பூமிக்குரிய காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். 2, நித்திய வெளிச்சத்துக்கு நேராக அவனை நடத்தினார். ஆகவேதான் ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்திற்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அதிலே இந்த நாளின் கால வேளையில அருமையான இரட்டச்சனையான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் காட்டிலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் நாம் வைத்திருக்கிற வீடா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அருமையான காரா இருக்கட்டும், எந்த பொருளாய் கூட இருக்கட்டும், இதையெல்லாம் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்றால், அருமையான மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். Glory to God. ஒரு மகிழ்ச்சியை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே விளக்கை போல எரிந்து கொண்டிருக்கிறார். Glory to God. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில ஒருவேளை நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் விளக்கு மங்கி மங்கி எரிகிறதா இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியின் விளக்கு இந்த பூமியிலே சில பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாததுனால, பெற்றுக்கொள்ள முடியாததுனால, சில தோல்விகளை சந்தித்ததுனால அந்த மகிழ்ச்சியானது அருமையானவர்களே அணைந்து போகிற விளக்கை போல இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மகிழ்ச்சியை மறுபடியும் உனக்குள்ளே அருமையான மகா பெரிய வெளிச்சமாய் அருமையான உண்டு பண்ண கர்த்தர் விரும்புகிறார். Praise the Lord. வாசிக்கலாம், வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35 அதிகாரம். Praise the Lord. 1 வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இன்னொரு வசனத்தை, அதே வசனத்தை 35 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் அல்லது மகிமையான ஒரு ஆசீர்வாதம், நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால்
மகிழ்ச்சி தான். Glory to God. ஹalleluya. சந்தோஷம்தான். எல்லாம் நம்ம விட்டு போய்விடும், ஆனால் இந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அது அருமையான பூமியோடு கூட முடிஞ்சு போகிறது அல்ல. ஆகவே கர்த்தர் இதை நித்திய மகிழ்ச்சியாய் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியாய் ஆண்டவர் உனக்குள்ளே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் அருமையான உனக்குள்ளே பிரகாசிக்கும் போது, அருமையான இந்த வெளிச்சம் உனக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கும் போது, இருள் ஒரு காலம் உன்னை மேற்கொள்ளாது, சாபங்கள் ஒரு காலம் உன்னை மேற்கொள்ளாது, பிசாசினுடைய கிரியைகள் ஒரு காலம் உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இது முற்றிலும் மேன்மையானது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசிக்கும் போது இரட்டச்சனையான பலன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு இரட்டச்சனையான பலன் தருவார். பூமியிலும் கர்த்தர் உனக்குள்ளே மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அணையாது. இன்னொன்று, நித்தியத்திலும் கர்த்தர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அதைதான் நாம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி அணையாத, அருமையான, மறையாத, மாறாத, விலகாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தரின் ஆவியிலே வைத்திருக்கிறார். இதுதான் வாக்குத்தத்தம். இது 8வது மாதத்தின் வாக்குத்தத்தம். இதுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்தால் இரட்டச்சனையான பலன் வரும் என்று பார்க்கிறோம். அருமையான, நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நிச்சய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இந்த மகிழ்ச்சியை குறித்துதான் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். அருமையான, பாடுகளிலும் இந்த மகிழ்ச்சி அணையாது. நெருக்கங்களிலும் இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு விலகி போகாது. அருமையான, எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சி ஒரு காலம் அணையாது. நீங்கள் அப்போஸ்தலருடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அருமையான, அவர்கள் சிறைச்சாலையில நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். அப்படி வாசிக்கலாம். தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள். இந்த மகிமையான மகிழ்ச்சி எப்படி உண்டானது என்பதை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது உனக்குள்ள எப்படி வந்தது என்றால் ரட்சிப்பினாலே வந்தது. நீங்கள் உலகத்திலே ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாய் இருக்கிற மகிழ்ச்சிக்கும், உங்களுக்குள்ளே கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற மகிழ்ச்சிக்கும், அல்லது வைத்திருக்கிற மகிழ்ச்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி ரட்சிப்பினால் வந்ததுனால இந்த மகிழ்ச்சி நித்திய காலமாய் உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு விளக்கை போல் இருக்கும். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். இந்த சந்தோஷம் நமக்கு எப்படி வந்தனா, பொருளை பார்த்ததுனாலேயோ, பொன்னை பார்த்ததுனாலேயோ, அநேக திராட்சரசங்களும் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறதுனாலேயோ அல்ல. இந்த சந்தோஷம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி அருமையான ரட்சிப்பினாலே வந்தது. பாவத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கினதுனாலே, சாபத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கினதுனாலே இந்த மகிழ்ச்சி உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ளே வந்தது. இரண்டாவது, இந்த மகிழ்ச்சி எப்படி வந்தது என்றால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
15, 16 வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு சந்தோஷமும். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி எப்படி வந்தது நமக்குள்ளே? இது எப்படி நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவ்வளவு கஷ்டத்திலும் இவர்கள் பாடுகிறார்கள், இவ்வளவு போராட்டத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், இவ்வளவு போராட்டத்திலும் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதிக்கிறார்கள், இவ்வளவு பிரச்சனையிலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். இது எப்படி என்றால், இந்த மகிழ்ச்சி பூமியிலே இருந்து உண்டானதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பூமியினாலே பெற்றது அல்ல. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, அருமையான வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மகிழ்ச்சி ரட்சிப்பினால் உண்டானது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையினாலே வந்தது. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அவர் தன் வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஒரு மேன்மையான அருமையான தன்மை என்னவென்றால், இந்த வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ, இந்த வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளே தங்கி இருக்கிறதோ, இந்த வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளே நிலை நிற்கிறதோ, அந்த மனுஷன் மகிழ்ச்சியா இருப்பார். ஆமென். ஏனென்றால் அந்த வார்த்தை அவனை மகிழ்ச்சியாக வைக்கும். மூன்றாவது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். மூன்றாவது அருமையான பரிசுத்த ஆவியினாலே. நீ ஆவியில நிறைய 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 என்ன உண்டாகும் என்றால், அருமையான ஒரு மகிழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலே உண்டாகும். ஆமென். ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆவியிலே உண்டாகும். அது உங்கள் சரீரத்திலும் காணப்படும். நல்ல புரிஞ்சுங்க. உங்க சரீரத்துக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மகிழ்ச்சி உங்கள் இரத்த நாளுக்குள்ளே இறங்கும். நீ ஆவியிலே நிறைந்து நல்ல கர்த்தரை துதித்தால் இந்த பரலோக சந்தோஷம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காய்ந்து போன பகுதிகள், பலவீனப்படுகிற பகுதிகள், பலனற்ற பகுதிகளுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஒருவேளை கால் நடக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை இருதயம் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை சரீரத்திலே கிட்னி பகுதிகள் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அருமையான இந்த செய்தியை வீட்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, உங்கள் படுக்கையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது முற்றிலும் பலவீனப்பட்ட ஒரு சரீர உடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். அருமையான இந்த மகிழ்ச்சி உங்கள் ஆவியிலே நிரம்பி 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 வழியும். உங்கள் ஆத்மாவிலே நிரம்பி வழியும். உங்கள் சரீரத்துக்குள்ளேயும் இந்த மகிழ்ச்சி ஊடுருவி பாயும். ஏனென்றால் இது பரலோகத்திலிருந்து உண்டான சந்தோஷம், இது அருமையான பரலோகத்திலிருந்து உண்டான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியினால இந்த கால வேளையில, இந்த 8வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை இடைகட்ட விரும்புகிறார். அருமையான உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். உன் தோய்ந்து போன ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். உன் பலவீனப்பட்ட சரீரத்தை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். இந்த கால வேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சிக்குள்ளே கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். Glory to God. இது அருமையான பரிசுத்த ஆவியினாலே உண்டான ஒரு மகிழ்ச்சி, தேவனுடைய வார்த்தையினால் உண்டான ஒரு மகிழ்ச்சி, இது ரட்சிப்பினால் உண்டான மகிழ்ச்சி. அருமையான இப்படிப்பட்ட ஒரு மாண்மையான மகிழ்ச்சியை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். Glory to God. உன்னை இரட்டிப்பான மகிழ்ச்சியினாலே அல்லது இரட்டிப்பான பலனினாலே உன்னை நான் நிரப்புவேன். இரட்டிப்பான நன்மையை நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் உன் சபை மக்களும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை ஆண்டவர் இந்த 8வது மாதத்தின் முதல் தேதியிலே வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்திலே நீங்கள் இரட்டிப்பான பலனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் தேவன், வாக்கு பண்ணுகிறவர் தேவன். அவர் வார்த்தையிலே மாறாதவர். அவர் வார்த்தை
வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையை அருமையான செய்து முடிக்கும் வரையிலும் அமைதியாய் இருக்க மாட்டார். குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, தாமதிப்பதில்லை, தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். Glory to God. இந்த கால வேளையில இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். இந்த மகிழ்ச்சியின் இடத்தை நீங்கள் பார்க்கும்படியாய் உங்களை கொண்டு போகிறேன். நான்காவது அருமையான வாசிக்கலாம். Praise the Lord, praise the Lord. சூத்திரம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறிகிற அறிவினால இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே பெருகுகிறது. இதனால் என்ன? வஞ்சகத்திலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்ட சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இன்னும் சந்தோஷப்படும். இந்த மகிழ்ச்சி நலவு ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குறைவுள்ளதா இருக்கலாம். இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த மகிழ்ச்சியின் சுடர். Glory to God. அருமையானது, வித்தியாசமான ஒன்று. Praise the Lord. அது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. ஒரு புதிய காரியத்தை நீங்கள் இந்த பூமியிலே பெறுகிறீர்கள், அல்லது ஒரு வீடு பால் காய்ப்பு, அல்லது ஒரு அருமையான வாகனம் வாங்குகிறீர்கள், திருமண காரியங்கள் பேசி முடிக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன், அந்த பெண் முகம் எப்பொழுது இருந்ததை காட்டிலும் வித்தியாசமாயிருக்கும். அந்த ஆணின் முகம் எப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் வித்தியாசமாயிருக்கும். இதெல்லாம் அந்த திருமணத்தோடு கூட முடிந்து போய்விடும். ஆனால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால உண்டாகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அது நித்திய 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 காலமாக உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு நீரூற்றை போல இருக்கும். எனக்குள்ளே அருமையான உலக கவலைகள், உலக பாரங்கள், உலக சிந்தனைகள், உலகத்தை குறித்ததான எண்ணங்கள் அருமையான ஒன்றை நிரப்பி இருக்குமையானால், அருமையான இவைகளே எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேலான மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் ஒரு மேலான வாக்கு தத்தத்தை தேவன் இந்த மாதத்திலே உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விவரித்து பிரசங்கிக்க விரும்பவில்லை. என் மனதிலே தொட்ட, என் மனதை அதிகமாய் கவர்ந்த இந்த வசனத்தின் பகுதி அருமையான நித்திய மகிழ்ச்சி தான், நித்திய சந்தோஷம்தான். ஒரு ஏழை மகிழ்ச்சியா இருக்க முடியும், ஒரு பெரிய பணக்காரன் வாழ்நாளெல்லாம் துக்கத்தோடு வாழ்ந்து மறிக்க முடியும். அப்படி நான் அதை பார்க்கும்போது பணம் ஒரு மனுஷனை மகிழ்ச்சியாக்காது. அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் துக்கத்தோடு கூட தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை பூமியிலே முடிக்கிறான். அருமையான பெரிய பதவிகளில் இருக்கிற மனுஷன் தன் வாழ்நாளெல்லாம் துக்கத்தோடு கூட முடிக்கிறான். ஆனால் ஒரு சாதாரணமான தேவனுடைய பிள்ளை, ஒரு சாதாரணமான தேவனை பின்பற்றுகிற மனிதன், அவன் மகிழ்ச்சியோடு கூட பூமியிலே தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற நாட்களை மகிழ்ச்சியோடு கூட கழித்து மகிழ்ச்சியோடு கூட முடிக்கிறான். அதுதான் இந்த உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதம், அதுதான் இந்த உலகத்திலே மகிமையான ஆசீர்வாதம், அதுதான் இந்த உலகத்திலே உன்னதமான ஆசீர்வாதம், அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மகிமையான மேன்மையான உன்னதமான பாக்கியமுள்ள மனிதன் அவன்தான். Glory to God. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அவன்தான், மேன்மையான மனுஷன் அவன்தான், விசேஷமான மனிதன் அவன்தான். ஏனென்றால் கர்த்தர் அவன் ஆவிக்குள்ளே அருமையான பரலோக சந்தோஷத்தை வைத்திருக்கிறார்.
கர்த்தர் உனக்கு அதை வாக்கு பண்ணுகிறார். உன் குடும்பத்திற்கு வாக்கு பண்ணுகிறார், உன் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 யோவான் 4 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எழுதுகிறான், காய்வு அப்போஸ்தலனாய யோவான் காய்வுக்கு எழுதுகிறான், நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்பதை அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. வேற சந்தோஷம் இல்லை. நீங்கள் ஆண்டுடைய வசனம் அல்லது சத்தியத்துல நீங்கள் நடக்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் சொல்லுவார், என் மகன் என் மகள் என் வசனத்திற்காக, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடரொளிகளை போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியில ஆண்டவரோடு கூட நீங்கள் அழைக்கும்படி அருமையான கர்த்தருடைய அழைத்திருக்கிறார், நடக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைக்கும்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட நீங்கள் அருமையான நெருங்கி வாழும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அருமையான இந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே கோடி 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 ஜனங்கள் மலைகளிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று மலைகளை நோக்கி போகிறார்கள். இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஜனங்கள் வனாந்திரத்தை நோக்கி போகிறார்கள். குளங்களையும் ஆறுகளையும் தேடி போகிறார்கள், மனிதனை தேடி போகிறார்கள். இந்த மனிதனிடத்திலே போனால், இந்த மனிதன் ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கும் என்று மனிதனை தேடி போகிறார்கள். அங்குமிங்குமாய் ஜனங்கள் அலைகிற அருமையான ஒரு பெரிய பக்தியுள்ள கூட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் இரட்டிப்பான பலனை இந்த காலவேளையிலே உனக்கு நான் தருவேன். அதிலே மேன்மையான ஒன்று, என் மகிழ்ச்சியை உனக்குள்ளே வைக்கிறேன். அது நிச்சய மகிழ்ச்சியாய் உனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கும். அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஐயோ, இந்த காரியத்தை நான் நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருக்கிறது. ஐயோ, இதை நான் யோசிக்கும் போது என்னால ராத்திரி தூங்க முடியவில்லை. அப்படி நினைக்கிற அருமையான மகனே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்கிறவர். உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், எல்லா உன்னுடைய சொந்த காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். நீ ஆவியில நிறைந்து கர்த்தரை சொல்லி, கட்டுகள் உடைக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அக்கினி 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 அக்கினி, பசுத்தாவியானுடைய அக்கினி, பசுத்தாவியானுடைய அக்கினி, பசுத்தாவியானுடைய அக்கினி, பசுத்தாவியானுடைய அக்கினி. ஓ ஹல்லேலூயா. இரட்டிப்பான பலன் உண்டாகும். நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை காத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய மகிழ்ச்சி நிலைத்திருங்கள். தேவனுடைய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிலே பெருகுங்கள். பூமியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்திரம் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. கடுவெளி அருமையான மகிழ்ந்து மகிழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கை செழிக்கும். ஆவிக்குரிய பகுதியை நீங்கள் செழிப்பாய் வைத்துக் கொண்டால் பூமிக்குரிய காரியங்கள் செழிப்பாய் மாறும். கர்த்தாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையான கரத்தில் வைக்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் சொல்லிக்கிறேன். கர்த்தர் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளையிலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.